அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான சொல் அலை வலை ஒலிபரப்பில் ஒலிப்புத்தக நேரம். கதை அலை கேட்க ரசிக்க உங்கள் ஸ்ரீவித்யாவுடன். புத்தகம் புதிய ஆத்திச்சுடி கதைகள். எழுதியவர் ஸ்ரீவி எனப்படும் ஸ்ரீ வெங்கடேஷ் ஐயா அவர்கள், மகாகவி பாரதி தமிழ்ச்சங்கம், சென்னை. அத்தியாயம் 5. உடலினை உறுதி செய். ஸ்ட்ரென்தன் யோர் பிசிக். அந்த மகளிர் உயர்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா கலகலப்பாக நடக்கிறது. வண்ண வண்ண தோரணங்கள் அசைந்து ஆடி வரவேற்கின்றன. மாணவிகள் அனைவரின் முகங்களும் மாலை நேர மஞ்சள் வெயிலில் பளபளக்கின்றன. அவர்களின் பெற்றோர்கள் மகிழ்ச்சியோடு கூடியுள்ளனர். அந்த ஆண்டில் படிப்பிலும் கலை நிகழ்ச்சிகளிலும் விளையாட்டுப் போட்டிகளிலும் வென்றிட்டோருக்கு பரிசுகள் பலத்த கரவொலியின் இடையில் வழங்கப்பட்டன. விழாவின் முத்தாய்ப்பாக அந்த ஆண்டின் தலை சிறந்த மாணவிக்கான பரிசு வழங்கப்பட இருந்தது. 2 மாணவிகள் மிகச்சிறந்த பங்களிப்பினை அளித்திருந்தனர். பார்வையாளர்களிடையே எவருக்கு அது கிடைக்கும் என ஆவலுடன் எதிர்பார்ப்பு மிகுந்திருந்தது. இதோ வந்துவிட்டது அத்தருணம். ஒலிப்பெருக்கியில் சிங்கப்பெண்ணே பாடல் ரீங்காரமிட 10ஆம் வகுப்பு மாணவி ஒருத்தி மேடை ஏறி வெற்றி கோப்பையை பெறப்போகிறாள். படபடவென கைத்தட்டல்கள் அரங்கினை அதிர வைக்கிறது. அது அடங்கும் முன்னே பள்ளியின் பிரின்சிபல் மைக்கேல் பேசத் துவங்கினார். இன்று நம் பள்ளியின் முக்கியமான நாள். நமது ஆண்டு விழா நடக்கிறது. வருடம் முழுவதும் பிரகாசித்த மாணவிகள் பரிசுகளை பெற்றுள்ளனர். இவ்விழாவின் மிக முக்கியமான தருணம் இது. மிகச்சிறந்த மாணவி பரிசினை பெறப்போகிறாள். முன்பு எப்போதையும் விட இந்த ஆண்டு அதனை தேர்ந்தெடுப்பதில் எங்களுக்கு சிக்கல் இருக்கிறது. கலை நிகழ்ச்சிகளில் ஒருவரும் விளையாட்டுகளில் இன்னொருவரும் அமோக வெற்றி பெற்றுள்ளனர். படிப்பிலும் மிகச்சிறந்து விளங்கியுள்ளனர். இருவரில் ஒருவரை தேர்ந்தெடுத்தல் இயலாத காரியமாகிவிட்டது. எனவே தலை சிறந்த மாணவிக்கான கோப்பையை இருவருக்கும் கொடுத்திட நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இந்த வருடம் 2 கோப்பைகள் வழங்குகிறோம் என கூறியதும் மீண்டும் கரவொலி விண்ணை பிளந்தது. மீண்டும் சிங்கப்பெண்ணை பாடல் ஒலிக்க இன்னொரு மாணவி அழைக்கப்பட்டாள். அவளும் மேடை ஏறினாள். ஏற்கனவே மேடையில் நின்றிருந்த வெண்பா தன் அருகே வந்து நின்ற கமலாவை ஆற தழுவினாள். இருவரும் சேர்ந்து கூட்டத்தினை பார்த்து கையசைத்தனர். சிறப்பு விருந்தினர் மாவட்ட காவல்துறை தலைவர். கோப்பையை வழங்குகையில் கரவொலி விண்ணை பிளக்கிறது. ஆளுக்கொரு கோப்பை வழங்கப்பட்ட போதும் இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டியபடியே கோப்பைகளை உயர்த்தி பிடித்ததும் மாணவிகள் கூச்சலும் கரவொலியும் எழுப்பினர். அது அடங்க சில மணித்துளிகள் ஆகின. அவர்களில் வெண்பா விளையாட்டு வீராங்கனை. மாவட்ட மாநில அளவிலான போட்டிகளில் கலந்து கொண்டு பற்பல வெற்றிகளை ஈட்டியவள். கமலா பேச்சு போட்டி, கதை, கவிதை, பட்டிமன்றம் என கலக்கியதோடு பரிசுகளை அள்ளி குவித்தவள். இருவரும் படிப்பில் வெகு சுட்டிகை. முதல் 2 இடங்களை மாறி மாறி தங்களுக்குள்ளேயே தக்க வைத்துக் கொண்டார்கள். இதெல்லாவற்றையும் விட இணைப்பிரியா தோழிகள். இதில் கமலா ஒரு வருடம் முன்பு நோஞ்சானாக இருந்தாள். அவ்வப்போது உடல் நலம் குன்றி அவதிப்பட்டாள். அவள் குடும்பத்தினர் மிகவும் கவலையுற்றிருந்தனர். மருத்துவ ஆலோசனைகளும் மருந்துகளும் பெரும் அளவில் பயன் அளிக்கவில்லை. இதனை வெண்பாவின் மூலம் அறிந்து கொண்ட அவளின் தந்தை நேரடியாக கமலாவின் பெற்றோரை சந்தித்து தனது ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் அவளை சேர்த்து கொள்ள அனுமதி கேட்டார். வெண்பாவும் வற்புறுத்தவே கமலாவின் பெற்றோர் சம்மதித்தனர். வெண்பாவின் தந்தை நடத்திய அகாடமியில் சேர்ந்ததும் பல மாற்றங்கள் கமலாவிடம் ஏற்பட்டன. அங்கிருந்து டயட்டீஷியன், உடற்பயிற்சி நிபுணர், ட்ரெய்னர் ஆகியோரோடு வெண்பாவின் தந்தையும் தனிப்பட்ட அக்கறை காட்டி அவளை வழிநடத்தினர். சில மாதங்களிலேயே சிறுதானிய உணவும் உடற்பயிற்சியும் அவளது உடல்நிலையில் பெரும் மாற்றத்தை உருவாக்கின. அடிக்கொரு தடவை உடல் நலம் குன்றிய கமலா காணாமல் போயிருந்தாள். புதிய பொலிவோடு ஃபிட்டான கமலா உருவாகியிருந்தாள். வெண்பாவின் தந்தை அதனை தனது விடாமுயற்சியால் உறுதி செய்திருந்தார். நல்ல உடல்நிலை வந்த காரணத்தால் அவளால் முன்பை விட நிகழ்ச்சிகளில் அதிகம் சோபிக்க முடிந்தது. மேடையை விட்டு இறங்கிய 2 பேரையும் மாணவிகள் சூழ்ந்து கொண்டு ஆரவாரம் செய்தனர். இருவரையும் பிரின்சிபாலும் சிறப்பு விருந்தினரும் வாயார புகழ்ந்தனர். ஆசிரிய பெருமக்களும் அவர்களுக்கு மகிழ்ச்சியோடு கைகுலுக்கி வாழ்த்தினர். எல்லா ஆரவாரமும் அடங்கிய பின் கமலாவின் தந்தை பிரின்சிபலிடம் அனுமதி பெற்று கமலாவின் வெற்றிக்கு வித்திட்ட அவளது உடல்நலம் பேண வழிகாட்டிய
வெண்பாவின் தந்தைக்கு கண்கள் பணிக்க நன்றி கூறினார். அவர் மாணவிகள் அனைவரும் உடல்நலம் பேணுதலின் அவசியத்தை பற்றி வலியுறுத்தினார். அவரது உரையின் நிறைவு வார்த்தை, உடலினை உறுதி செய். சரிதானே பிள்ளைகளே? படிப்பு, விளையாட்டு, கலை ஆர்வம் என எல்லாவற்றிற்கும் நல்ல உடல் நலம் இருப்பது மிக முக்கியமல்லவா? சுவர் இருந்தால்தானே சித்திரம் தீட்ட முடியும். துரித உணவுகளை தவிருங்கள். சுத்தமான சிறுதானிய உணவுகளை காலம் தவறாது உண்ணுங்கள். உடற்பயிற்சி செய்யுங்கள். மகிழ்ச்சியாக வாழுங்கள். என்ன நேயர்களே, இந்த உடலினை உறுதி செய் புதிய ஆத்திச்சுடி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க இது. இந்த காலத்து டீனேஜ் பெண் பிள்ளைகள் அவ்வளவாக உடற்பயிற்சி மேற்கொள்ளாமல் உடலினை உறுதி செய்யாமல் தான் இருக்கிறார்களோ என்று கவலைப்பட தோன்றுகிறது. நம்மிடையே இதை பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசுறதுக்கு டாக்டர் சுபாஷினி அவர்கள் நம்மோடு இணையப் போகிறார். வணக்கம், ஐம் சுபாஷினி. ஐம் அ ஃபிசியோதெரபிஸ்ட், சீனியர் கன்சல்டன்ட். நான் ஒரு கிளினிக் வச்சுருக்கேன் இன் பள்ளிக்கரணை, மேடவாக்கம். இது பெண் குழந்தைங்களுக்கு வர நிறைய பிரச்சனைகள், உடல் ரீதியான பல பிரச்சனைகள், ஹார்மோன் ரிலேட்டட் பிரச்சனைகள் அனைத்தையுமே நான் எப்படி சரி பண்ணலாம் அதெல்லாம் பற்றி நிறைய கவுன்சிலிங் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நான் உங்கள் கதையை கேட்டு இந்த காலத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு டாபிக். அந்த கதை ரொம்ப நல்லா இருந்தது. I just want to say few things about it. ஸோ அழைத்தமைக்கு நன்றி. முன்னாடி அந்த காலத்தில் நம்ம படித்த காலத்துலலாம் நிறையா வெளியில் போய் விளையாடுறதாக இருக்கட்டும், நிறைய பேர்களோட பேசுகிறதா இருக்கட்டும், நிறைய பேரோட பழகிறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் மென்டலி, ஃபிசிக்கலி, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் நமக்கு பாடி ஆன் இட்ஸ் ஓன் டயர்டாகி அவங்க தூங்குவாங்க. ஸோ தூங்குவோம் நம்ம காலத்தில். ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்குது. ரொம்ப டுவர்ட்ஸ் சோஷியல் மீடியா அந்த மாதிரி போகிறது, நிறைய அவங்க ஃபோனை பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய நம்ம அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை, பிகாஸ் நிறைய விஷயங்கள் ஃபோனில் தான் அவங்களுக்கு கிடைக்கவும் செய்யுது. ஸோ இப்போ அவ்வளோ காம்படிட்டிவ் வேர்ல்டில் அவங்க அப்படி தான் இருந்தாக வேண்டியிருக்கு. ஸோ அதனால் அவங்க வெளியில் போய் விளையாடுறது ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ அதனால் சரியான நேரத்தில் சாப்பிட்றதில்ல, சரியான நேரத்தில் தூங்குறதில்ல, சரியான நேரத்தில் படிக்கிறதும் இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க படிக்கணும்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய குழந்தைய எடுத்துக்கிட்டாலே அவள் படிக்க ஆரம்பிக்கிறதே 8 மணிக்கு தான். நைட்டு 8 மணிக்கு ஆரம்பித்து 1 மணி 2 மணி வரைக்கும் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹார்மோன் லெவலில் நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இதை நம்ம சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு வெளியில் போய் விளையாடுற பழக்கத்தை கண்டிப்பாக கொண்டு வரணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ நம்ம ஃபிசிக்கலி ஹெல்த்தியாக இருந்தோம்னா மென்டலி, சைக்கலாஜிக்கலி எல்லா விதத்துலேயுமே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அப்போ நம்ம ஃபிசிக்கலாக நமக்கு விளையாடணும்னா அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து உணவுகள், அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகளும் இருக்க வேண்டும். ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம் இதெல்லாம் நம்ம 8வது 9லலாம் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரியாது. ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்க 2வது 3வது படிக்கிற பிள்ளைங்க கூட ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம்னு சொல்கிறாங்க. சைல்டு சைக்காலஜிஸ்ட்டை பாருங்கன்னு சொல்கிறாங்க. அந்த லெவலில் தான் இப்போ இருக்கிற குழந்தைங்கள் இருக்காங்க. நம்ம இமோஷனல் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கணும். ஒன்று, காய்கறிகள், பழ வகைகள், ப்ரோட்டீன் ரிச். இப்போது நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் அந்த முட்டை அதெல்லாம் கொஞ்சம் சாப்பாட்டில் சேர்க்கலாம். இதுவே வெஜிடேரியன்ஸாக இருந்தால் பன்னீர், இந்த லென்டில்ஸ், அந்த மாதிரி இந்த சுண்டல் வகைகள், இதெல்லாம் முளைக்கட்டின பயிர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு நம்ம திருப்பி பி கான்ஃபிடென்ட் அபவுட் வாட் யூ ஆர். நீ என்ன இருக்கியோ அதில் கான்ஃபிடென்ட்டாக இருங்கிறத மட்டும். யூ லவ் யுவர் செல்ஃப். நான் எல்லாருக்கும் சொல்வேன், ஃபர்ஸ்ட் யூ லவ் யுவர் செல்ஃப். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு மிக மிக நன்றி. இது கண்டிப்பாக ஒரு சின்ன ஐ ஓப்பனர் நான் நினைக்கிறேன். நடந்தால் நன்றி. என்ன நேயர்களே, இந்த உடலினை உறுதி செய் புதிய ஆத்திச்சுடி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஒரு புதிய ஆத்திச்சுடி கதை ஒலிப்புத்தகத்துடன் உங்களோடு இணையும் வரை விடைபெறுவது உங்கள் ஸ்ரீவித்யா. இது சொல் அலை, கேட்க ரசிக்க உங்கள் ஸ்ரீவித்யாவுடன். நன்றி, வணக்கம்.